ஹாய் பிரின்ஸ், மறுபடியும் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்னதும் சுவாரஸ்யமானதுமான கதை சொல்ல போறேன். பிரின்சி பத்தியும் மிஸ்ட்ரி பத்தியும் இருக்கு. ரெடியா? காதையை கேட்கலாம். ஒரு அழகான சாயங்காலம் ஒரு சின்ன கிராமத்துல அருண் பாலாங்க 2 பேரும் ரொம்ப நல்ல பிரின்ஸ். எப்பவும் ஒன்னா தான் இருப்பாங்க. விளையாடுறது, சிரிக்கிறது, சீக்ரெட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுன்னு எப்பவுமே ஒன்னா தான். ஒரு நாள் அருண் வீட்டுல அட்டிக்குல ஒரு பழைய டஸ்டி மே கிடைச்சது. அதுல வித்தியாசமான சிம்பிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு. காட்டுக்குள்ள ஒரு இடத்தை எக்ஸ்னு மார்க் பண்ணி இருந்தாங்க. கியூரியாசிட்டியால 2 பேரும் அந்த இடத்தை போய் பார்க்கலாம்னு முடிவு பண்ணாங்க. டார்ச் லைட்டும் ஸ்னாஸ் நிறைய வச்ச ஒரு பேக்கும் எடுத்துட்டு காட்டுக்குள்ள போனாங்க. நிறைய தூரம் போக காடு ரொம்ப கும்முன்னு இருட்டு ஆயிடுச்சு. திடீர்னு அவங்க பின்னாடி ஒரு சத்தம் கேட்டுச்சு. பயந்து போய் திரும்பி பார்த்தா அது ஒரு அணில். 2 பேரும் அவங்க பயத்துக்கே சிரிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நேரம் தேடி வழி தவறி கடைசியில மேப்ல மார்க் பண்ணியிருந்த இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்க குவியலுக்கு அடியில ஒரு பழைய துருப்பிடிச்ச பெட்டி இருந்துச்சு. உள்ளே ஏதாவது பொக்கிஷம் இருக்குமான்னு ஆவலா பெட்டியை திறந்தாங்க. ஆனா உள்ளே ஒரு பழைய டைரியும் ஒரு லாக்கெட்டும் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த டைரியில ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் அவன் பிரிண்ட்டுக்காக இந்த லாக்கெட்டை மறைச்சு வச்சதா எழுதி இருந்துச்சு. அருணுக்கும் பாலாவுக்கும் புரிஞ்சு போச்சு. உண்மையான பொக்கிஷன்னா அவங்க 2 பேருக்குள்ள இருக்க பிரின்சி தானு. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டாங்க. முன்னாடி இருந்ததை விட இன்னும் நல்ல பிரின்ஸ் ஆயிட்டாங்க. அந்த லாக்கெட்டை அவங்க பிரின்ஷிப்புக்கு ஒரு சிம்பிளா வச்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு பிறகு அருணுக்கும் பாலாவுக்கும் இடையிலான பிரின்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்கா ஆயிடுச்சு. சோ என் பிரின்ஸ் நினைவு வச்சுக்கோங்க, உண்மையான பொக்கிஷம்னா தங்கமோ வைரமோ இல்ல, நம்ம பிரின்ஸ் சூட் ஷேர் பண்ணிக்க பந்தமோ நம்மளோட ஜாபங்களும் தான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்க பிரின்ஸ் நல்லா இருங்க.